இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்லாமிய நாடும் முஸ்லிம் அல்லாதவர்களுடனான அதன் உறவும் கட்டுரை தொடர்பாக ஹடி அவாங்கிடம் போலீஸ் விசாரணை. பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தமது மிண்டா பிரசிடென்ட் பாஸ் தலையங்கம் தொடர்பாக புக்கிட் அமான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இஸ்லாமிய நாடும் முஸ்லிம் அல்லாதவர்களுடனான அதன் உறவும் என்ற தலைப்பில் ஹடி அவாங் எழுதிய கட்டுரைக்கு எதிராக பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஹடி அவாங் போலீசாரால் விசாரிக்கப்பட்டதை அவரது அரசியல் செயலாளரும் பாச்சோ நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது ஷஹீர் சுலைமான் உறுதிப்படுத்தியுள்ளார். விசாரணைக்கு ஹடி அவாங் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் தம்மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் சட்டப்படி அதனை எதிர்கொள்ள அவர் தயாராக இருப்பதாகவும் ஷஹீர் தெரிவித்தார். இதனிடையே மத சார்பின்மை கொள்கை மற்றும் இஸ்லாமிய நிர்வாகம் தொடர்பாக ஹடி அவாங் தெரிவித்த கருத்துகள் பாஸ் மற்றும் டிஏபி தலைவர்களிடையே கடுமையான கருத்து மோதலுக்கு வழிவகுத்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பான போலீஸ் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வட்டார அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதற்காக எந்தவொரு பதற்றங்களையும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் கவனமாக கையாள வேண்டும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடனான தொலைபேசி உரையாடலின் போது வட்டாரத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஈரான் அமெரிக்கா உறவுகளின் வளர்ச்சி குறித்து கலந்துரையாடியதாக அன்வார் தெரிவித்தார். பதற்றங்களை தணிக்க தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை மற்றும் ஈடுபாடு அவசியம் என்பதில் இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்துலக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதற்கு ஹோமஸ் நீரினை திறந்தும் பாதுகாப்பாகவும் இருப்பது முக்கியம் என அன்வார் குறிப்பிட்டார். இதனிடையே மலேசியாவுக்கான பாகிஸ்தானின் இறைச்சி ஏற்றுமதியை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான விண்ணப்ப நடைமுறை இன்று முதல் முழுமையாக இணைய வழிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மனிதவள அமைச்சு கசுமா மத்தியப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் நிர்வாக அமைப்பான FWCMS மூலம் இனி அனைத்து விண்ணப்பங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் முதலாளிகள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் பலமுறை செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் காத்திருப்பு நேரமும் குறைந்து விண்ணப்ப நடைமுறை மேலும் ஒழுங்குபடுத்தப்படும் என அமைச்சகம் கூறியுள்ளது. எனினும் இந்த இணையவழி விண்ணப்பம் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான விதிமுறைகளை தளர்த்தவில்லை என்றும் கசுமா தெளிவுபடுத்தியுள்ளது. முழுமையான விண்ணப்பம் மற்றும் அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் பிரிவு 60K இன் கீழ் ஆரம்ப அனுமதி முதல் நிபந்தனைக்குட்பட்ட ஒப்புதல் கடிதம் வரை 14 நாட்களுக்குள் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவகத்துறைக்காக அறிவிக்கப்பட்ட 15,000 வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீடு கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான விவகாரம் குறித்து போலீஸ் 5 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. புக்கிட் அமான் வர்த்தக குற்றத்தடுப்பு பிரிவு இயக்குனர் ருஸ்டி இசா இதனை தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு உதவும் வகையில் இதுவரை 127 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 1995 ஆண்டு தபோங் ஹஜி சட்டம், 1965 ஆண்டு நிறுவன சட்டம் மற்றும் 2001 ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணைகள் அனைத்தும் சுயேட்சையாகவும் நேர்மையாகவும் சட்டத்திற்கு உட்பட்டும் நடைபெறுவதை போலீஸ் உறுதி செய்யும் என ருஸ்டி இசா தெரிவித்தார். குவாந்தான் சிரம்பான் சாலையின் 149.9 கிலோமீட்டரில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஆசிரியையும் அவரது 6 வயது மகனும் உயிரிழந்தனர். நேற்றிரவு சுமார் 9:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 46 வயதான கர்த்தினிங் அத்தேனான் மற்றும் அவரது மகன் முகமது அக்கீப் முகமது அஸ்மி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ரொம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷரீப் ஷாய் ஷரீப் மண்டோய் தெரிவித்தார். குடும்பத்தினர் பயணித்த MPV வாகனம் சாலையில் கிடந்த மரக்கட்டையில் மோதியதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுற பள்ளத்தில் கவிழ்ந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வாகனத்தை ஓட்டி சென்ற 47 வயது கணவர் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் மொட்ஸாம் ஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது.
பொது போக்குவரத்து ரயில் நிலையத்தில் சக்கர நாட்காலியில் இருந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் மின்தூக்கியை பயன்படுத்த முடியாமல் தவித்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ERL விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட பயணி தனது வருகை மற்றும் தேவையான உதவி குறித்து முன்கூட்டியே தகவல் வழங்கியிருந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரயிலில் இருந்து பாதுகாப்பாக இறங்க பணியாளர்கள் உதவியதுடன் பயன்படுத்தப்பட்ட சாய்தள பலகையை அகற்றும் தருணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தவறான சூழலில் பகிரப்பட்டதாக நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பான, வசதியான, தடையற்ற பயணத்தை உறுதி செய்ய ரயில் பணியாளர்கள் எப்போதும் தயாராக இருப்பதாக ERL வலியுறுத்தியுள்ளது. சபா லம்பேர் தேசிய பூங்காவில் மலையேற்றத்திற்கு சென்ற 31 வயது பெண் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலின்படி அந்த பெண் உட்பட 6 பேர் கொண்ட குழு நேற்று காலை 9 மணியளவில் மலையேற்றத்தை தொடங்கிய பின்னர் நண்பகல் 12 மணியளவில் மலையின் உச்சியை அடைந்து பின்னர் 1 மணியளவில் உச்சியிலிருந்து கீழே இறங்க தொடங்கினர். கீழே இறங்கும் போது விரோனிக் ஜோசப் தனது நண்பர்களை விட வேகமாக முன்னேறி சென்றதாகவும், ஆனால் இலக்கிடப்பட்ட பகுதியில் அவர் இல்லாததை நண்பர்கள் உணர்ந்துள்ளனர். இதையடுத்து நண்பர்கள் அவரை தொடர்பு கொண்டும் சுற்றுப்புற பகுதிகளில் தேடியும் தகவல் கிடைக்காததால் இந்த விவகாரம் லம்பேர் தேசிய பூங்கா ரேஞ்சர் குழுவிடம் தெரிவிக்கப்பட்டு அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.